அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் மேஷராசிக்கு 2025 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போகிறோங்க. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் மீனராசிக்குள்ள சஞ்சரிச்சார்னா உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற ராசி மீனராசி, உங்க ராசிக்கு பின்னாடி இருக்கிற ராசி ரிஷப ராசி. உங்களுடைய ராசிக்கு முன்னாடி இருக்கிற மீன ராசிக்குள்ள சனி பகவான் வந்தால் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். மீன ராசியில இருக்கிற வரைக்கும் விரய சனியாக இருப்பார். அதுக்கப்புறம் மேஷ ராசி உங்க ராசிக்குள்ள வருவார். அந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியாக இருப்பார். அதுக்கப்புறம் மேஷ ராசியிலிருந்து பயிற்சி ஆகி ரிஷப ராசிக்கு போவார். அந்த ராசியில பாத சனியாக இருப்பார். ஸோ மீன ராசியில் சனி பகவான் உள்ளே வரும்போது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி 2.5 வருஷம் மீன ராசி, 2.5 வருஷம் மேஷ ராசி, 2.5 வருஷம் ரிஷப ராசி கடந்த பிறகு ரிஷப ராசியை விட்டு வெளில போறாரு பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு 7.5 சனி முடியும். ஆனால் தான் 7.5 வருஷம் ஒரு ராசியில் சனி பகவான் ஆவரேஜாக 2.5 வருஷம் இருப்பார். இது கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். அந்தந்த பயிற்சிகளை பொறுத்து, வானத்தில் நடக்கிற கிரக நிலைகளை பொறுத்து இது பார்த்தீங்கன்னா மாறுபடும். ரைட்டா? ஓகே. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு உடனே எல்லாருக்கும் 7.5 சனியை பற்றி ஓரளவுக்கு தெரியும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? 7.5 சனி ஸ்டார்ட் ஆன உடனே எந்த விதமான கெடுபலனும் அந்த ராசிக்கு இம்மீடியட்டாக ஏற்படாது. ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஏற்படும், எல்லாருக்கெல்லாம் ஏற்படவே படாது. ரைட்டா? ஜென்மசனி காலகட்டம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 7.5 சனியில் விரய சனியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, விரயமாகும், பணம் விரயமாகும், செலவாகும், சுப செலவாகும். இப்போ உங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். உங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் நகை வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம். நிலம் வாங்குற மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா நிலம் வாங்கலாம். வீடு கட்டுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா வீடு கட்டலாம். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி இருக்கணும். உண்மையை சொல்ல போனா 2023 24லயே பண்ணி ஒரு 25ல் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கணும். செலவுகளை க்ளோஸ் பண்ணிடணும். ரைட்டா? இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகும். எப்பவுமே 7.5 சனியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே எடுத்து வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஒரு வீடு கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நிலம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், உங்கள் பசங்களுக்கு ஒரு வரன் பார்க்குறீங்கனாலும் ஸ்லோவாக தான் நடக்கும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகும். ரைட்டா? ஆனால் விரய சனியில் சுப செலவுகள் நடக்கும். கல்யாணம் பண்ணுறது, ஏதாச்சும் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ஏதாச்சும் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது, காது குத்துறது, வளகாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவது. ப்ளஸ் வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, ஃப்ளாட் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஏதோ ஒன்று செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடன்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இஎம்ஐ போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரைட்டா? மற்றபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தால், நல்ல தசை நல்ல புக்திகள் இருந்தால் சுப விரயமாக ஏற்படும். சுப செலவுகளாக, நல்ல செலவுகளாக, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்படும். 7.5 சனியில் மேஷ ராசிக்கு பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியோட குணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கோவப்படக்கூடிய குணம், அவசரப்படக்கூடிய குணம், அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கு, நேர்மையா இருக்கக்கூடிய குணம் இருக்கு. அவங்களுக்கு மேஷராசிக்கு உங்களுக்கு என்ன ஒரு இதுனா, நம்ம நேர்மையா தானே இருக்கிறோம், நம்ம யாருக்கு பணிஞ்சு போனோன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, நம்ம கரெக்டாக தானே வேலை செய்கிறோம், இவங்களுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும், இவங்க எதுக்கு நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். 7.5 சனியில் கோபம், நிதானம், பொறுமை மிகவும் அவசியம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலே 7.5 சனி அந்த மனிதனை எந்த கெடுபலனுக்குள்ளோ கொண்டு போவாது. ரைட்டா? உங்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரும். மேஷ ராசி சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே சிறப்பாக கோபம் வரும். டக்குன்னு கோவம், ஏன்னா செவ்வாயோடைய ராசி, முருகப்பெருமானோடைய ராசி, டக்குன்னு கோவம் வந்துடும்.
பேசின்னு இருக்கும் போதே கோவம் வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள பேசின்னு இருக்கும் போதே கோவம் வரும். ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையும் கோவம் வரும். அம்மா அப்பா கிட்டேயும் கோவம் வரும். அம்மா அப்பா மேஷராசியாக இருந்தாங்களோ அவங்களும் வந்து கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பாங்க. ரைட்டா? ஆனால் நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் பொதுவாக இருக்காது. அதுக்குன்னு எல்லா ராசிலையும் குற்றவாளிகளும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் குறைவாக இருப்பாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கோவப்படுறவன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ கோபம் இதெல்லாம், பொறுமை இதெல்லாம் வந்து கடைப்பிடிப்பது 7.5 சனியில் நல்லது. ரைட்டுங்களா? ஆனால் சுப விரயங்கள் தான் ஆகும். நீங்கள் இந்த ஒரு 2.5 வருஷத்தில் இந்த விரய சனியில், 7.5 சனியில், விரய சனியில் என்னென்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணணும்னு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடறது நல்லது. வீடு மாறணும்னு நினச்சிங்கன்னா மாறிடுறது நல்லது. இப்போ ஒரு மேஷராசி ஒரு பொண்ணு இருக்குது, பையன் இருக்காங்க, திருமண வயசில் ஒரு பையன் பொண்ணு இருக்கிறாங்க. உடனே இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கணும், இது வரைக்கும் பண்ணலை. 25 வயசு ஆயிடுச்சு, 24 வயசு ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு, 26 வயசு ஆயிடுச்சு, 27 வயசு ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக கல்யாணம் பண்ணிடுறது நல்லது. ஏனென்றால் விரய சனிக்குள்ளே பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 7.5 சனி முடியறதுக்கு உங்களுக்கு 7.5 வருஷம் ஆகும். இப்போ 25 வயசுல ஒரு பொண்ணு இருக்குதுன்னா 7.5 சனி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. ஏன்னா 7.5 சனி முடியறதுக்கு 25 வயசு பொண்ணுக்கு 32 வயசு ஆகிடும். ரைட்டா? அதனால் வெயிட் பண்ண முடியாது. 7.5 சனி முன்னாடியே பண்ணிடணும். இல்லைனா 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விரய சனியில் அது பண்ணிடுறது நல்லது. விரய சனியில் கல்யாணத்தை பண்ணிட்டு சுப விரயங்களை பண்ணிடுறது நல்லது. மோஸ்ட்லி வந்து இந்த சுப விரயம் சம்பந்தமாக விஷயங்கள், இடம் மாற்றம், வேலை மாற்றம், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆஃபீஸ் மாறணும்னு நினைக்கிறீங்க, மாறிடுறது நல்லது. ஊர் விட்டு ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்க, மாறிடுறது நல்லது. 7.5 சனியோடைய நடுப்பகுதியில் போகிறதுக்கு முன்னாடி அனைத்து விஷயங்களும் செய்து முடித்து விடுவது நல்லது. ரைட்டுங்களா? 7.5 சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம். ஏன்னா விரய சனி எந்த விதமான மிகப்பெரிய இதை எதுவும் பண்ணாது. ரைட்டுங்களா? ஓகேங்க. மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்க போது, விரய சனி தொடங்கும் போது இந்த சனி பெயர்ச்சியில் மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதுவும் ஒரு பெரிய ரீசன். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு பாக்கியாதிபதியே அவர் தான். அவர் 3ஆம் இடத்துல இருந்து அவரோட மூல திரிகோண வீட்டை பார்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். இந்த குரு பகவான் அந்த 9ஆம் இடத்தை பார்க்குற வரைக்கும் அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதெல்லாம் அதனால தான் இந்த 2.5 வருஷம் பெரிய கெடுபலன் இருக்காதுன்னு சொல்கிறேன். இவர் இந்த 10ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதால அந்த ராசி நண்பர்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இருக்காது. பிளஸ் ராகு வேற லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதும் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் பெரிய விஷயம். ரைட்டுங்களா? குழந்தை நிறைய பேருக்கு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்துக்கு பிறகு குழந்தை பிறக்குதுன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதற்கும் ஆண் குழந்தை சதவீதம் சற்று குறைவாக பிறப்பதற்கும் மேசராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பண வரவு நல்லா இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஆண்டாக 2025-26 இருக்குங்க. சரிங்களா? மேஷ ராசிக்கு ராசி பலன் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.